இது ஏன் எஸ்கேடா, நான் எப்பவுமே நிப்பேன்டா. என்னோட ஹார்ட் எஸ்கே வின் பண்ணா நான் வின் பண்ண மாதிரி இருக்கும். ஃபீல் பண்ணாதீங்க சார். அது ரொம்ப பர்சனலான ஒரு பாண்டு. நான் ப்ரௌடா சொல்லிப்பேன், என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி வந்து வித் எஸ்கே எதிர்நீச்சல் தான். அன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு நட்பு, ஒரு பிரதர்ஹுட், எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு ஜேர்னி. இது எங்களுக்கு வந்து 8வது படம் சேர்ந்து. தேங்க்யூ சார். அண்ட் அவரை பத்தி சொல்லணும்னா, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் வந்து அப்படி ரொம்ப புகழ்ந்து பேசினா எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். பட் என்ன சொல்லணும்னா, அவர் வந்து ஏன் இந்த லெவல்ல அவர் இருக்காருன்னா, இங்க ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பியூரா இருக்கும். இது ஏன் எஸ்கேடா, நான் எப்பவுமே நிப்பேன்டா. நாங்க 2 பேரும் ஒரே டைம்ல சேர்ந்து ஸ்டார்ட் ஆனதுனால அது ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு பாண்டு. ஃபீல் பண்ணாதீங்க சார். அது ரொம்ப பர்சனலான ஒரு பாண்டு. அது வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எஸ்பெஷலி இப்போ நீங்களாம் இப்படி இப்போ எங்க எல்லாருக்கும் நீங்க அவ்வளோ சேர் பண்ண போதில்ல, அது ரொம்ப உள்ள ஃபீல் ஆயிடுது. அதான் நான் சொன்ன மாதிரி தான். நான் வந்து இப்போ 13-14 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன். நான் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் வந்து என்னோட ஹார்ட் எஸ்கே வின் பண்ணா நான் வின் பண்ண மாதிரி இருக்கும். நான் ப்ரௌடா சொல்லிப்பேன், என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி வந்து வித் எஸ்கே எதிர்நீச்சல் தான். அன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு நட்பு, ஒரு பிரதர்ஹுட், எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு ஜேர்னி. இது எங்களுக்கு வந்து 8வது படம் சேர்ந்து. தேங்க்யூ சார். அண்ட் அவரை பத்தி சொல்லணும்னா, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் வந்து அப்படி ரொம்ப புகழ்ந்து பேசினா எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். பட் என்ன சொல்லணும்னா, அவர் வந்து ஏன் இந்த லெவல்ல அவர் இருக்காருன்னா, இங்க ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பியூரா இருக்கும்.